இன்டர்லாக்கிங் பிரிக்ஸ் மூலமாக இந்த வீடு கட்டியிருக்காங்க. இதில் நம்ம பெயிண்ட் பண்ணுறது மூலமாகவும் இதில் காசு மிச்சம் பண்ணலாம். அது எப்படி பண்ணலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இன்டர்லாக்கிங் பிரிக்ஸை பொறுத்தளவு எவ்வளோ காஸ்ட் ஆகுதுன்னு தான் முக்கியம். அது ப்ரெஷ்ஷில் பண்ணும்போது எவ்வளோ டைமிங் ஆகுதுன்னு சொல்லி பாருங்கள். நம்ம ஒவ்வொரு இடுக்குமா ஒவ்வொரு இதாக நம்ம கவர் பண்ணுற மாதிரி வரும். இப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அரை மணி நேரத்துக்கு கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு அரை சதுரம் கூட நம்மளால் அடிக்க முடியாது. இதுதான் அடிக்கணும். நம்ம லேபர் காஸ்ட்டு ரொம்ப அதிகமாகும் ப்ரெஷ்ஷில் பொறுத்தளவு. ஒவ்வொரு இதாக பண்ணீங்கன்னா இப்படி தான் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. இதில் இன்னொரு மெத்தட் இருக்குது. ரோலர் இதில் போடலாம். அது எப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த பிரிக்ஸ்லேயே நம்ம இப்போ ரோலர் யூஸ் பண்ண போகிறோம். இது எவ்வளோ ஏரியா கவரேஜ் ஆகுதுன்னு பாருங்கள். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த எண்டுக்கெலாம் கொஞ்சம் கவர் ஆகலைனாலும் இந்த ரோலர் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு முக்கியமாக கவரேஜ் வரும். இந்த ரோலர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் ரோலர். இன்டீரியர் ரோலர் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது, இந்த கேப்பெல்லாம் அடையாது. எக்ஸ்டீரியர் ரோலர் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். பெயிண்டில் எப்படி காஸ்ட்டை மிச்சம் பண்ணுறதுன்னா, இப்போ கம்மி காஸ்ட்டில் பெயிண்ட் வாங்கினீங்கன்னா கம்மி குவாலிட்டி கிடைக்கும். அதிக குவாலிட்டியில் வேணும்னா நீங்கள் அதிக காசுக்கு போகிற மாதிரி இருக்கும். அது எது வேணுமோ நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கணும். இந்த பிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வாடகை வீடு அது மாதிரி கட்டியிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் லோ காஸ்ட் பெயிண்ட் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஆஃபீஸ் இது மாதிரி போட்டிங்கன்னா நீங்கள் அதிகமாக காசு போட்டு பெயிண்ட் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.